வணக்கங்க. இப்போ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ இதோட பேசிக் தெரிஞ்சா தான் உங்களுக்கு நீர்க்கட்டி, பிசிஓடி, பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுல என்ன இஷ்யூஸ் பீரியட்ஸ்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவரேஜா ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் எவ்வளோ நாள்ல பீரியட்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஆவரேஜா 28 நாள்னு நம்ம சொல்றோம். ஆனா 21 நாள் ஒருக்கா நீங்க பீரியட்ஸ் ஆனீங்கனாலும் அது நார்மல். 35 நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் ஆனீங்கனாலும் நார்மல். இது 2க்கும் வெளியில 21 நாளைக்கு உள்ள அடிக்கடி வரீங்கனாலும், 35 நாளைக்கு மேல அடிக்கடி லேட்டா ஆகுறீங்கனாலும் அது வந்து அப்நார்மல். அப்ப உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 28 நம்ம ஆவரேஜா எடுத்துட்டு ஒரு சைக்கிள 4ஆ பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். இது வந்து 5 நாள். ஆக்சுவலா மீதி நாள் நடக்கிற ப்ராசஸ்னால வரதான் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஆனா நம்ம அதை தான் ஒரு சைக்கிளோட ஸ்டார்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ டே 1ங்கிறது நீங்க பீரியட்ஸ் ஆன நாள். ஸோ இதுல இருந்து 5 நாளை நம்ம மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதுல என்ன ஆகும்னா நமக்கு நார்மலா பீரியட்ஸ் சைக்கிள் அந்த 28 நாள் சைக்கிள்ல இருக்கிற ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற 2 ஹார்மோன், அதை 2 பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த 2 ஹார்மோனோட வேல்யூ ரொம்ப மினிமலா இருக்கலே கம்மி லெவலுக்கு போகும். இந்த 2 ஹார்மோனோட லெவல் குறைஞ்சனால தான் நம்ம கர்ப்பப்பை வந்து அதுக்கு எந்த சிக்னலும் வரலன்னு சொல்லிட்டு அது நடுவுல இருக்கிற அந்த கரு உண்டானா ஃபார்ம் ஆகிற பெட்டை வெளியில வந்து வெளியேற்றுது. ஸோ இது வந்து ஷெட் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம மென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் கருமுட்டை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து கரு இல்லை பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த கருமுட்டை என்ட்ரி ஆயிரும். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் ரெண்டாவது. இது வந்து ஆனால் நாள்லேருந்து 14th டே வரைக்கும் இருக்கிறது பேர் ஃபாலிகுலர் ஃபேஸ். அதாவது கர்ப்பப்பை வந்து எப்படி மாதம் மாதம் ரெஸ்பாண்ட் பண்ணுது, கருமுட்டை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரெண்டும் தனித்தனியாக அந்த ஹார்மோனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே வரும். நான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்ந்து அந்தந்த டைம் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபாலிகுலர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை நாள்லேயே அடுத்த புது கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆனோன்னா என்ன ஆகும்னா மூளையிலிருந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச்னு சொல்லி ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் ஃபாலிக்கல்னா என்னன்னா கருமுட்டை. கருமுட்டையை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இந்த கருமுட்டையை வளர்த்துக்கிட்டே வரும். இந்த வளர்ற கருமுட்டை ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் கர்ப்பப்பை பெட்டை திக் பண்ணிட்டே வரும். அதாவது கரு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கர்ப்பப்பை பெட்டு வந்து அந்த கருவை ஒட்ட வைக்கிற அளவுக்கு மொத்தமா இருக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும்போது கருமுட்டை நல்லா மெச்சூரா பெருசானோன்னு அது என்ன பண்ணும்னா நான் வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், வெளியில வர ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலிக்கல் அது வந்து நான் வெடிச்சு அந்த கரு முட்டை உள்ள இருக்கிற ஓவமை நான் வெளியில தள்ள ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் பிரெயினுக்கு கொடுக்கும். அப்ப அங்க பிட்யூட்டரியில இருந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா அந்த ஃபாலிக்கல்ல வெடிக்க வச்சு உள்ள இருக்கிற கருமுட்டை ஓவமை ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஓவுலேஷன். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் வந்து 14th டே, அதாவது ஒரு 28 டேஸ் சைக்கிளில் 14th டே நடக்கணும். பட் இதை நீங்கள் 30 டேஸ் 35 டேஸ் சைக்கிள் உங்களுக்கு மாறும்போது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அடுத்த பீரியட்ஸ்லேருந்து 14 நாளைக்கு முன்னாடின்னு கால்குலேட் பண்ணணும். இது தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஓவுலேஷன் டைம் வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆன உடனே கரு ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு நம்ம உடம்புக்கு தெரியாது. அப்போ அடுத்து நம்ம கர்ப்பப்பை வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணும்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன், அதாவது இந்த வெடிச்ச ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவ்வளவுதான் நான் வெடிச்சு விட்டுட்டேன், இனி கரு ஃபார்ம் ஆயிரும், நான் வந்து அந்த பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்ண இன்னொரு ஹார்மோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா கர்ப்பப்பை பெட்டு கரு வந்து ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா திக்கா சேஃப்டியா அதை ரெடி பண்ணிட்டு வரும் அடுத்த 14 டேஸ்க்கு. ஸோ இந்த பெட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது இந்த கரு ஃபார்ம் ஆகல அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு இது வந்து இந்த சைக்கிளில் ப்ரெக்னன்சி இல்லை, இந்த சைக்கிள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணோன்னே அதோட ப்ரொடக்ஷன் அந்த கார்பஸ் லூட்டியம்னு அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இடம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பித்தோடனே அது எப்போ மினிமல் ஆகுதோ அப்போ வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம கர்ப்பப்பைக்கு ஏற்கனவே ஈஸ்ட்ரஜனும் அதோட வேலையை முடிச்சு நிறுத்தியிருக்கும், இப்போ ப்ரொஜெஸ்ட்ரானும் வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ 2 ஹார்மோனும் குறைஞ்ச உடனே நம்ம யூட்ரஸ் வந்து இனி இந்த சைக்கிள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணி அதோட லேயரை உள்ள இருக்கிற அந்த பெட்டை ஷெட் பண்றது வெளியேற்றுறது தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து வித்ட்ரா ஆகும்போது அங்க வந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படின்னு சொல்லி அது ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் தான்
நம்ம பீரியட்ஸ் வந்து ஒரு ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாள் ஆவரேஜா நமக்கு பீரியட்ஸ் வந்து 5th டே 6th டே நின்றது இல்ல. அதை நிறுத்துறத ஸ்டாப் பண்றதுக்கான கெமிக்கல் தான் ப்ரோஸ்டாகிளாண்டின். இது இது எதுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நன்றி.